மக்களே, வெல்கம் டு சின்விச் வாங்கி 1.5 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்பெஷலான எபிசோடோட, அது டிஎன்ஏ டீமோட ஸ்பெஷல் எபிசோட். ஒரு படத்துல வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், சாங் வருமா வராதா அந்த. ஆனா நீங்க வந்து ஒரு 5 மியூசிக் டைரக்டரோட கஷ்டம்ல. ஒரே நேரத்துல 5 பாட்டோட வேலையை 5 பேர் ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. அதாவது நீங்க கண்டஸ்டன்டா வரும்போது சித்ராமா ஜட்ஜா இருந்தாங்க, உங்க கம்போசிஷன்ல சித்ராமா வந்து பாடிருக்காங்க. ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா உங்களை தவிர இந்த பாட்டை வேற யாரும் பாடி இருக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து தான். இந்த முடி எப்படி மெயின்டைன் பண்றீங்க? தெரியல, வெட்டி விட்டாங்க அப்படியே. என்னது கியூட்டா இருக்குன்னு சொன்னாங்களா? அப்பெல்லாம் யாரும் சொல்ல, போய் உட்கார்ந்து வெட்டி விட்டாங்க அப்படியே வந்து. ஸ்ரீகாந்த் அண்ணா இவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு குருநாதர் மாதிரி. குருநாதா சொல்லவே இல்ல. எனக்கு இப்பதான் I used to make songs சும்மா. I like making songs. ஏன்னா அது எப்படி அந்த கிரியேஷன் வருது, அந்த ப்ராசஸ் நான் சும்மா இதான் வீட்டுல பண்ணிட்டு இருப்பேன். பட் நெவர் இமேஜின் I'll compose for a movie. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. உங்க வாழ்க்கையில ஒரு அமேசிங்கான லவ் ஸ்டோரி இருக்கா சார்? இவ்வளோ அமேசிங் லவ் சாங்ஸ்லாம் உங்களுக்கு கம்மி. அது எப்படி இல்லாம இருக்கும்? அஃப்கோர்ஸ் அதுக்கும் நம்ம பண்ற லவ்க்கும் சம்மந்தம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா எங்க லவ் மெலடியோட லவ் ஃபெயிலியர் சாங் தான் ரொம்ப பெரிய ஹிட் ஆகும். மாயத்தீரா மாலை வீரா மானை நீ தேடேவா வா வா ராவின் வீரா நானும் காணா நாளை நீ காட்டவா வா